வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. ரிவெஞ்ச் லவர் எபிசோட் 3. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக நீங்கள் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறா, உனக்கு அப்படி தான் தெரியுதா, இது எல்லாமே அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் நேமா சொன்னதும் அசிஸ்டன்ட் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் பாஸ்டில் எதனா கான்ஃப்ளிக்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்குதான், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு உங்களை ஞாபகம் இருக்க மாதிரியே இல்லையே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் இல்லை தான். ஸ்கூல் டைமில் என்னோட அப்பியரன்ஸு, என்னோட லாஸ்ட் நேமு, நிக் நேமு எல்லாத்தையுமே இப்போ மாற்றி வேற ஒரு ஆளாக நிற்கிறேன். இப்போ ஹீரோ இதெல்லாம் பேசிட்டு அப்படியே திரும்பினா கண்ணாடியில் இவன் ஸ்கூல் டைமில் எப்படி இருந்திருப்பானோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட பாஸ்ட்டுக்கு வராங்கய்யா. ஸ்கூல் டைமில் ஹீரோ நல்லா சப்பியாக இருப்பார், நல்லா படிக்கிற ஒரு பையன். ஆனால் இவர்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக மாட்டாங்க. இவரோட உருவத்தை பார்த்துட்டு ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் வீட்லேயும் கூட அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, இந்த அந்த காசை வச்சு சாப்பிடு அப்படின்னு நவுந்து வந்துடுறாங்க. இவனுக்கா அவன் போயிட்டு இருக்க ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி தனிமையில் இருக்கான். யாருமே கூட பேசுறது கூட இல்லாத ஒரு கம்பெனியில் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு பையன் வேணும்னே வந்து அவனை தடுக்கி விட்டுருவான். இவன் கீழே விழ இவனுங்கெல்லாம் சிரிச்சுட்டு போறானுங்க. இப்போ ஹீரோயின் தான் என்ட்ரி கொடுப்பா. ஹே பார்த்து அடிபட்டுருச்சா அப்படின்னு புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீ ஓகேவா அப்ப அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் தான். ஹே இந்த புக்லாம் நீ படிக்கிறியா, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் தெரியுமா, நான் மோஸ்டா நாவல்ஸ் மாதிரி தான் ரீட் பண்ணுவேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட கையில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த பேண்டேஜை யூஸ் பண்ணிக்கோனதும் இல்லை பரவாயில்ல வேணாம் இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ நீ பார்த்துக்கோ அப்படின்றா. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் பப்ளி ஹீரோ வந்து அண்ட் சூப்பரான ஒரு நாவலை கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. நான் படித்ததுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருக்கும், உனக்கு நாவல் படிக்க பிடிக்கும்னு சொன்னல இந்த அப்படின்னதும், ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நான் கண்டிப்பாக படிக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் ஹார்ட் கனெக்டட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அதோட நிறுத்தி இருக்கணும், ஆனால் நான் வந்து ஒரு கனவு கோட்டையில் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பப்ளி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கான பதிலை வந்து நான் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், 5 மணிக்கு நீ வந்து எனக்கு சொன்னால் போதும் அப்படின்னதும் ஆக்சுவலாக அப்படின்றாங்க. இல்லை நீ அங்கே வந்து சொல்லு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுறாரு. ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுவார். ஹீரோயின் வரவே மாட்டாங்க. 5 மணி மேலே ஆகிடும், 10 மணி ஆகிடும். ஒரு மெசேஜ் வருது, சாரி நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்லை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு மெசேஜ் வந்ததும் தான் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுறாரு. மைக்கா எனக்கான பர்சன், அவன் என்னை வேற மாதிரி பார்த்தான்னு நினச்சேன், ஆனால் மற்றவங்கள மாதிரி தான் அவளும் என்ன ரொம்ப டவுனாக என்னை பரிதாபமாக நினச்சிருக்கா. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டா எங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சதும் ஸ்கூலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இல்லை. ஒரு பர்சன் கூட அவங்க உங்களை கண்டுபிடிக்கல யாருன்னு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் பார்த்த ஒரு பர்சன் வேற, இப்போ நான் அப்பியரன்ஸாகவே டோட்டலாக வேற மாதிரி இருக்கேன். அவளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு பிரசிடெண்ட்டாக தான் தெரியும். பிரசிடெண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சனாக இருந்திருப்பாருன்னு கூட அவளுக்கு டவுட் வராது. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளுக்கு ஒரு மாதிரி கிளார் ஆகுது. பக்கத்தில் இருக்க கொலீக் சொல்கிறா, நீ சீக்கிரம் ஃபஸ்ட் எய்ட் போ, உன்னால் முடியல. இல்லை ஆக்சுவலாக அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன், நீ இப்போ உடனே போ, உன்னை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னதும் சரி நீ அவள் தள்ளாடிக்கிட்டே அப்படியே போவா அண்ட் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்ததும் ஹீரோ பார்த்துட்டு மைக்கா அப்படின்னு கத்தி ஓடி வந்து அவளை தூக்கி நானும் வரேன் அப்படின்றாரு. இல்லை வேணா நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ என்னோட மீட்டிங் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு ஓடுறாருயா. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு என்னடா அது ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்னும் லவ் உள்ளே இருக்குது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்குறா, என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன், நீ டக்குன்னு மயக்கம் போட்டு விழுதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ட் ஐவிலாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களா, கொலாப்ஸாக இருக்குமே நிறையா. இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீயுமே ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு நான் குடிக்கிறதுக்கு கஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கொடுக்குறாரு. வந்து குடிக்கிறா. நான் ஊட்டி விடுறேன் உனக்கு அப்படின்னதும் இல்லை பிரசிடென்ட் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கையை பிடிச்சிட்றா. சாரி உங்கள் கையை நான் பிடிச்சிட்டேன் தெரியாமல் அப்படின்னதும், நம்ம கப்பிள்ஸ் தானே பரவாயில்ல உனக்கு டச் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், நம்ம தான் ஒரு ஃபேக் கப்பிளாக தானே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ட் நம்ம வந்து பார்டர் லைன் செட் பண்ணணும், எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏன் ரியல் கப்பலாக ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் சரி வராது, நீங்கள் எங்கே நான் எங்கே, நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்லை அப்படின்னு சொன்னதும் இவள் அப்போ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாள்ல ஸ்கூல் டைமில், அது இவருக்கு ஞாபகம் வருது. மைக்கா நீ என்னை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவளுக்கு எதுவும் புரியல. ஷா அப்படின்றா. சாரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எந்திச்சு வெளியே போயிடுறாரு.
இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. நேத்து அவருக்கு என்ன ஆச்சு? அவரு கண்ணுல ரொம்ப சீரியஸா பார்த்தாரு. நான் நோட்டீஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னு வேற கேட்டாரு. எதனால அப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியலையே. அவரு சீரியஸா தான் சொன்னாரா? இல்ல ஜோக்கா சொன்னாரா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. பக்கத்துல இருக்க கொல்லிக்கு வரா. "ஹே எப்படி இருக்க மைக்கா? இப்ப உடம்பு ஓகேவா உனக்கு? இப்ப கொஞ்சம் பரவால்ல. ஆமா நேத்து பிரசிடென்ட் தான் உன்ன தூக்கிட்டு போயிட்டு கேரா பார்த்துக்கிட்டாராமே உங்க 2 பேருக்கும். என்ன நடந்தது?" அப்படின்லாம் கேட்க, "ஹே அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் மயக்கத்துல இருந்தேன். அதனால எனக்கு ஒழுங்கா கூட ஞாபகம் இல்ல. பட் நீ நினைக்கிற மாரிலாம் இல்ல. அவரு நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்றா. அவரு இங்க இருக்க எல்லாருக்குமே பிரின்ஸா தெரிகிறாரு தெரியுமா? இப்ப எனக்கு கூட ஃபீவர் வந்து மயக்கம் போட்டு விழுற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் லிஃப்ட்ல போனாலுமே அதான் நினைச்சிட்டு போறா. கண்டிப்பா அவரும் நானும் ஒரு குட் மேட்ச் இல்ல. அவரு வந்து சீரியஸா சொல்லியிருக்க மாட்டாரு. டீல் என்னன்னா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரோட என்கேஜ்மெண்ட்ட பிரேக் பண்றதுக்கு. நான் அதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர வேற எதையும் நான் யோசிக்க கூடாது. நான் நெறைய வாட்டி ஆபத்துல இருக்கப்ப அவரு வந்து என்ன புரொடெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹீரோ எங்கெங்கெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ அது எல்லாத்தையும் அவ ரிவைண்ட் பண்ணி பார்க்கறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, "உங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்க" அப்படின்னு. "என்ன சொல்றாங்க? என்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னோனே உள்ள வராங்க. "ஷா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த என்கேஜ்மெண்ட்ல நீ ஏன் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்ற? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன விட்டுருங்க" அப்படி. "நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டனா கம்பெனிக்கு இதனால எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா?" அப்படின்லாம் சொல்ல, "சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லி சொல்லி நான் பண்ணது எல்லாமே போதும். இப்பயாச்சும் என் வாழ்க்கைய என்ன நான் நினைச்ச மாரி வாழ விடுங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு அவங்க கூட ஃபேமிலி மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா இக்னோர் பண்ணிடாத. மறக்காம வா. நீ வரலனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நாங்க எதிர்பார்ப்போம்" அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டு சைடுல இருந்து இருக்காங்க. பையன் வீட்டு சைடுல இருந்து ஹீரோவோட அம்மா இருக்காங்க. "என்னடா இன்னும் ஹீரோ வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க. சாரி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ கம்பெனில பிரசிடென்ட்ன்ற ஒரு பொறுப்ப குடுத்ததால அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். நான் கால் பண்றேன் அண்ட் கோச்சுக்காதீங்க. நான் திரும்ப கால் பண்றேன்" அப்படின்னு உடனே ஒரு கதவு திறந்து வந்து நிக்கிறார். "எல்லாருக்கும் சாரி. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். மன்னிச்சிடுங்க." ஹீரோவ பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ஒரே ஆனந்தம். "ஷன்" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. "எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மேரேஜ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். சாரி என்ன மன்னிச்சிடுங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. "ஷான் கொஞ்சம் இரு போகாத" அப்படின்னு அவங்க அம்மா எந்திச்சு போறாங்க பின்னாடியே. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 4ல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடா இருங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிராமா ரிவ்யூ. தேங்க் யூ ஆல்.